உடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வரணும். கடன்காரனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது என்றால், கடனிலிருந்து விடுதலை வேணும், ஒரு வெற்றி வேணும், எதிர்காலம் வேணும், மகிழ்ச்சியா வாழணும்னா நீங்க தான் எம்டி வெசல்ஸை கொண்டு வரணும். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என்ன இருக்குது? இன்னைக்கு நீங்க எல்லாரும் இல்லைன்னே சொல்லி நம்ம பழகிட்டோம். நோ, இன்னிலிருந்து இருக்கிறதை சொல்ல போகிறோம். எனக்கு ஜீவன் இருக்கிறது, எனக்கு பலன் இருக்கிறது. 1/2 லிட்டர் பாட்டில இருந்து இன்னொரு பாட்டில ஊத்தினா 1/2 லிட்டர் தானே வரும். ஆனால் இதுதான் தேவனுடைய தீர்க்க தரிசன வல்லமை, இதுதான் கர்த்தருடைய அற்புதத்தின் வல்லமை. 1/2 லிட்டர் பாட்டிலை கொண்டு பாட்டில்களை நிரப்பக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. இல்லைன்னு சொன்ன உடனே எண்ணெய் நின்று போச்சு. இன்னிலிருந்து உங்க வாயில இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. தீர்க்கதரிசி சொன்னார், நான் செய்கிறேன். ஊத்துறாங்க, ஊத்துனா பாட்டில எண்ணெய் அப்படியே இருக்குது, ஆனா எண்ணெய் போய்கிட்டே இருக்குது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறார். அதே அற்புதத்தை இன்னைக்கு செய்ய முடியும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த செய்தி உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் என்று ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. அவர்களுக்கும் திருமணமானது. அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவர் இறந்து போனார். அவங்களுடைய மனைவி வந்து எலிசாவின் இடத்தில் வருகிறாங்க. வந்துட்டு எலிசாவை பார்த்து சொல்கிறாங்க, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வாட் ஹேப்பன் டு யூ? என்ன ஆச்சு? எஜமானனே, உம்முடைய அடியானாகிய என்னுடைய கணவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தவர், அது உமக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது கடன்காரர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்து என்னுடைய 2 குமாரர்களையும் அடிமைகளாக கொண்டு போக பார்க்கிறார்கள். கடன் பிரச்சனை, நான் என்ன செய்ய முடியும்? அழுறாங்க. அப்போ ஊழியக்காரங்களுக்கும் கடன் பிரச்சனை இருந்திருக்கிறது. இன்னைக்கு கடனிலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. சோ தீர்க்கதரிசி எலிசா கேட்கிறார், what do you have in the house? உன்னுடைய வீட்டில் என்ன இருக்கிறது? Immediately she gives the answer. Your maid servant has nothing but a jar of olive oil in the house. உம்முடைய அடியாருடைய வீட்டிலே ஒரு கலசம் ஒலிவ எண்ணெயை தவிர வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்குது? உங்க வீட்டில் என்ன இருக்குது? ஸோ ஆலிவ் ஆயில் ஒரு ஜார் இருக்குது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ஆண்டவரே இவ்வளவு வருஷம் என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன், போச்சு லைஃபு, இப்போ கொஞ்சம் லைஃப் தான் இருக்குதுல்ல, டோன்ட் வரி, உன்னிடத்தில் இருக்கிற லைஃபை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது. உடனே தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அந்த இருக்கிற எண்ணெய்க்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், go you gather so many empty vessels from your neighbors. உன்னுடைய அயலகத்தார் எல்லாரிடத்திலும் போய் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி வீட்டில் நிறைத்து விடுங்கள். எம்டி வெசல்ஸ் இருக்கிறது ஒரே ஒரு பாட்டில் ஆயில். ஆனால் இந்த இடம் ஃபுல்லாக எம்டி வெசல்ஸ் வந்துச்சுன்னா அதில் ஊற்றுறது 1/2 லிட்டர் பாட்டிலேருந்து இன்னொரு பாட்டில் ஊற்றுனா 1/2 லிட்டர் தானே வரும். ஆனால் இதுதான் தேவனுடைய தீர்க்க தரிசன வல்லமை, இதுதான் கர்த்தருடைய அற்புதத்தின் வல்லமை. 1/2 லிட்டர் பாட்டிலை கொண்டு பாட்டில்களை நிரப்பக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், போ வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி கொண்டு நீயும் உன் குமாரர்களும் கதவை பூட்டிக் கொள்ளுங்கள். வெரி இம்பார்ட்டன்ட். கதவை திறந்து வச்சிடாதீங்க, உங்கள் வாழ்க்கையினுடைய கதவை பூட்டுங்கள். ஹல்லேலூயா. ஸோ கதவை பூட்டிட்டு அந்த எண்ணெயை நீங்கள் ஊற்றுங்க. pour that bottle oil into the empty vessels. வெறும் பாத்திரத்தில் ஊற்றுங்க. இவ்வளோதான் சொன்னார். இங்கே பாருங்கள், இந்த அம்மாவை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். உங்களுடைய எந்த பிரச்சனைக்கும் முதலாவது மனிதனிடத்தில் போகாதீங்க, தேவனிடத்தில், தேவனுடைய தீர்க்கதரிசியின் இடத்தில். அந்த காலத்தில் ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள்லாம் பயந்து நடுங்குவாங்க. அவர் வாயில் ஒன்று வந்துச்சுன்னா அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன், தேவனிடத்தில் போங்க, உண்மையான தேவ மனிதனிடத்தில் போங்க, ஆண்டவரோடு கனெக்டடாக இருக்கிறவங்ககிட்ட போங்க.
ஸோ அவங்க பையன் தான் போனான். அந்த அம்மா போய் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க மகன் 2 பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் கவனிங்க, வீட்டுக்கு உதவி செய்யுங்க, சபையில் உதவி செய்ய வேண்டும். எல்லா இடத்துல போய் எம்டி வெசல்ஸாக கேட்டு வாங்குறாங்க. கொஞ்சம் இல்லை, நிறைய வாங்குங்கன்ட்டார். எல்லா வெசல்ஸும் வாங்கிட்டு வந்து வீட்டை வச்சாச்சு. இந்த பாருங்க, கண்ணை அப்படியே ஒரு இமேஜின் பண்ணுங்கள். இங்கே பூரா பாத்திரங்களாக இருக்குது. எப்படி இருக்கும்? அந்த வீடு ஃபுல்லாக நிறைஞ்சாச்சு. கதவை அடைங்க, கதவை அடைச்சாச்சு. இப்போது எப்படி விசுவாசம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. 1/2 லிட்டர் பாட்டில் அல்லது 1 லிட்டர் பாட்டில் எடுத்துட்டு அவங்க அந்த அம்மா சொன்னாங்க, தீர்க்கதரிசி சொன்னார் நான் செய்கிறேன், பாஸ்டர் சொன்னாங்க செய்கிறேன், அப்படி செஞ்சு பாருங்க அற்புதம் நடக்குதா இல்லையான்னு. ஸோ எல்லாம் 2 தம்பிங்க வந்தாங்க. அவங்க மகன் ஒவ்வொரு பாத்திரமா கொண்டா ஊற்றுறாங்க. ஊற்றுனா பாட்டிலில் எண்ணெய் அப்படியே இருக்குது, ஆனால் எண்ணெய் போய்கிட்டே இருக்குது. அந்த பாத்திரம் நிரம்பிது. அடுத்த பையன் கொண்டான் இன்னொரு பாத்திரத்தை. இப்படி எல்லாம் வச்சுட்டு எல்லாம் நிரம்பியாச்சு. இந்த அம்மாக்கு பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஊற்றுகிறேன் அபிஷேகம், ஊற்றுகிறேன் எண்ணெயை, வந்து கொண்டிருக்குதே. இந்த அம்மாக்கு விசுவாசம் அப்படியே பொங்குது. எல்லாம் நிரம்பிடு. எத்தனை பாத்திரம்? அவ்வளோ நிரம்பிட்டு. இன்னும் பாத்திரத்தை கொண்டு வா. அவங்க பையன் சொல்லலாம், இல்லை. எல்லாரும் கவனிங்க, இல்லைன்னு சொன்ன உடனே எண்ணெய் நின்று போச்சு. இன்னையிலேருந்து உங்கள் வாயில் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. இந்த அம்மா சொல்லும் போதே நல்ல வேலை சொல்லிச்சு, 1 பாட்டில் எண்ணெயை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிச்சு. 2 ராஜாக்கள் 4:2 அந்த அம்மா சொன்னாங்க, அவர் கேட்குறாரு, உன்னுடைய வீட்டில் என்ன இருக்கிறது? 1 குடம் எண்ணெய் தவிர வேறு ஒன்றும் இல்லை. ரைட். யாத்திராகமம் 4:2 ஈஸியாக மனப்பாடம் வச்சுக்கலாம். யாத்திராகம் 4:2 உன் கையில் என்ன இருக்கிறது? ஆண்டவர் கேட்கிறார் மோசஸ்ட, வாட் இஸ் தட் இன் யுவர் ஹேண்ட்? ஒரு கோல் இருக்கிறது, போட கீழே. போட்ட உடனே கோல் பாம்பாகிறது. என்னை கவனிங்க, கோலை போட்ட உடனே அது பாம்பாகுது. பாம்பாகவும் மாற்ற முடியும். அந்த கோலை போட்ட உடனே கோல்டன் ராடாகவும் மாற்ற முடியும். நீங்கள் இன்னைக்கு விசுவாசிக்கணும். மார்க்கு 6:38, மார்க்கு 8:5, மத்தேயு 15:34 இந்த 3 வசனங்களை நீங்கள் குறித்து கொண்டால் ஆண்டவர் சொல்றார், போய் பாருங்கள் எத்தனை அற்பங்கள் உங்களிடத்தில் உண்டு. அவங்க போய் பார்த்துட்டு சொல்கிறாங்க 5 அப்பம் 2 மீன். இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க 7 அப்பம் சில சிறு மீன். என்ன இல்லை அப்படிங்கிறத கேட்கல. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் இல்லை இல்லைன்னே சொல்லி நம்ம பழகிட்டோம். நோ, இன்னிலேருந்து இருக்கிறதை சொல்ல போகிறோம். எனக்கு ஜீவன் இருக்கிறது, எனக்கு பலன் இருக்கிறது. காலை சொன்னார், 40 வயசில் போய் வேவு பார்த்துட்டு வந்தேன், இப்போ எனக்கு 85 வயசு ஆகுது, அதே பலன் இன்னும் எனக்கு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில் வல்லமை, அது உங்கள் வாயிலிருந்து வெளிப்படும் பொழுது அற்புதம் நடக்கிறது. இந்த அம்மா சொன்னாங்க, 1 குடம் எண்ணெய் இப்போ ஊற்றுறாங்க. ஊற்ற நிரம்பிட்டு என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகணும் ஆண்டவர்கிட்ட. இந்த அம்மா எல்லாத்தையும் நிறைச்சிட்டு வீட்டை பூட்டிட்டு நேராக தீர்க்கதரிசிட்டு வராங்க. ஐயா, எல்லாம் நிறைஞ்சிச்சு. வாட் எ மிரக்கிள்! இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறார். அதே அற்புதத்தை இன்னைக்கு செய்ய முடியும். Glory to God. தீர்க்கதரிசிட்ட போன உடனே சொல்றாங்க, அவர் சொல்றார், go sell, SELL, go sell the oil and pay the debt and live with the remain, you and your sons. போய் அந்த எண்ணெயை விற்று, மிக முக்கியமானது, எல்லாரும் என்னை கவனிங்க, எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து. எல்லாரும் சொல்லுங்க, கடன் வாங்கினா கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இப்போ கடன்காரர்கள் வந்து நிட்டாங்க. இப்போ என்ன பண்ணாரு ஆண்டவர்? தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, எண்ணெயெல்லாம் விற்று. அந்த எண்ணெயை எல்லாம் விற்று கடன் வாங்கினவனுக்கு கடனை திருப்பி கொடு. நீங்கள் யாராவது கடன் வாங்கியிருக்கீங்களா? பிரைஸ் காட். கடனை திருப்பி கொடுக்கணும். சிலர் கடன் கொடுத்தவனையே மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க, தர முடியாது, உன்னால் செஞ்சு முடிஞ்சா செஞ்சுப்பார். அது பாவம். கடன் வாங்கும்போது எப்படி கேட்டீங்க? தீர்க்கதரிசி சொன்னார், போ அந்த எண்ணெயை விற்று கடனை அடைச்சிட்டு மீதி உள்ளதை வைத்து நீயும் உன் குமாரரும் பிழைத்துக் கொள்ளுங்கள், ஜீவனை பண்ணுங்கள். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறார். என்ன இருக்குது உங்கள் கையில்? கொஞ்சம் அபிஷேகம் இருக்குதா? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல் இருந்தபடினால் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன்.
கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் இருக்குதா? நான் சொல்கிறேன், ஆண்டவரே நான் இருக்கிறபடியே என்னை உங்களுக்கு தருகிறேன். மீதி இருக்கிற காலத்தெல்லாம் உங்களுக்கு தருகிறேன். முழங்கால் போட முடியும், ஜெபிக்க முடியும், உபவாசிக்க முடியும், வேதத்தை படித்து மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். என்கிட்ட இருக்கிறது இப்படி தான் இருக்கிறது. ஆனால் இதை ஊற்றுவார் எம்டி வெசல்ல ஊற்றுவார். தீர்க்கதரிசி சொன்னார், நிரம்பினதை ஒரு ஓரமாக தனியாக வச்சிரு. ஹல்லேலூயா. நிரம்பினதெல்லாம் தனியாக வை. அது ஏன் அதை சொல்லணும்? ஆவியில் நிரம்புறவங்களாம் தனியாக வச்சிரு. ஹல்லேலூயா. நிரம்பாதவங்களுக்கு ஊத்து. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இதுதான் எழுதினுடைய விளக்கம். கடன்காரன்னா பிசாசு அடிமைப்படுத்த கூட்டிட்டு போக பார்க்குறான், போய் நல்லா அடிமையாக்க பார்க்கிறான். தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்களை எல்லாரும் என்னைய கவனிங்க. நீங்கள் தான் தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்கள், நீங்கள் தான் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். நீங்கள் தான் போய் வெறும் பாத்திரங்களை கூட்டிகிட்டு வந்து வைக்கணும். உடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரணும். கடன்காரனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது என்றால், கடனிலிருந்து விடுதலை வேணும், ஒரு வெற்றி வேணும், எதிர்காலம் வேணும், மகிழ்ச்சியாக வாழணும்னா நீங்கள் தான் எம்டி வெசல்ஸை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. இந்த அம்மா கையில் ஒரு எண்ணெய் இருக்குது, ஒரு சின்ன ஜார் ஆஃப் ஆயில். எம்டி வெசல்ஸை கொண்டு வர்றது பிள்ளைகளுடைய வேலை. இந்த 2 பையனும், ஏமா எனக்கு வேறு வேலை இருக்குது, போ, நான் ஃப்ரெண்டோட போகணும், நான் படம் பார்க்க போகிறேன், எனக்கு டியூஷனுக்கு போகிறேன் அப்படின்னு போயிட்டான்னா கிரெடிட்டரை அவங்கள பிடிச்சிட்டு போயிடுவான். பிசாசு பிடிச்சிட்டு போயிடக்கூடாது, ஜாக்கிரதை. பைபிள் படி உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு லட்சக்கணக்கான கடன். அப்போது உங்கள் வீட்டில் என்ன இருக்குதுன்னு அவர் கேட்குறாரு. இப்போ உங்களால் ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? அதை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு போய், கர்த்தாவே எனக்கு 25 lakhs நான் கொடுக்க வேண்டியிருக்குது, ஆனால் இதுதான் என்கிட்ட இருக்குது, அது சொல்லி ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு உங்கள் உங்களுக்கு ஆண்டவருக்கு நான் நேரம் கொடுக்குறேன், உங்களோட இவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது நான் கொடுக்குறேன் சொன்னால் கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸை கொடுத்து அந்த பிஸ்னஸ் மூலமாக கடகடன் ரூபாய் வர ஃபினிஷ் பண்ண வச்சுருவார். உங்கள்கிட்ட என்ன இருக்குது? உங்களுடைய டைம் ஆண்டவர்கிட்ட கொடுக்க வேண்டும். அவங்க நேரத்தை கொடுத்தாங்க. என்ன இருக்குது, அப்போ நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். போய் பாத்திரங்களை கேட்டு வாங்கினா எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் ஒருத்தர் போய் பக்கத்துல எல்லாம் ஒரு பாத்திரம் எம்டி பாத்திரம்னு கொடுங்க, உங்கள் ஏரியாவில் கூட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவ்வளோ பேச ஆரம்பிச்சிட மாட்டாங்க. எம்டி வாங்கிட்டு போகிறான், எதுக்கு எல்லோரும் கேட்பாங்க. அவங்க என்ன பதில் சொன்னாங்களோ எனக்கு தெரியல. பிள்ளைங்க வெக்கத்தை தூக்கி போட்டாங்க. கடன் பிரச்சனை மாறணும். தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, யார் என்ன சொன்னா என்ன, அற்புதத்தை நான் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் வெட்கத்தை தூக்கி போடணும், எல்லாரையும் கூப்பிடணும், பெற்றோர்களுக்கு உதவி செய்யணும். பிள்ளைங்க எல்லாரும் சொல்லிட்டேன், சின்ன பிள்ளையிலேருந்து. அப்போ இந்த 2 பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. பிள்ளைங்க பாத்திரத்தை போய் வெக்கப்படாமல் வாங்கிட்டு வராங்க. ஒருத்தர் எடுத்து கொடுக்குறான், இன்னொருத்தர் எடுத்து கொடுக்குறான், கடன் கொடுக்குறாங்க. இந்த அம்மாவும் கை வலிக்க ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. கை வலிச்சிருக்காது, ஏன்னா மிரக்கல் ஆயில்ல. ஹல்லேலூயா. இந்த அம்மா அவ்வளோ நேரம் எல்லா பாத்திரத்துக்கும் ஊற்றுறாங்க. அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம் அபிஷேகத்தை. முழுது நிரப்புறாங்க, ஒரு சொட்டு சிந்தக்கூடாது. அதை பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு பிஸ்னஸ், திஸ் இஸ் பிகம் ஆயில் பிஸ்னஸ். நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிங்க. ஆமென். கிறிஸ்டியன்ஸ் பிஸ்னஸ் செய்யலாம், உண்மை உத்தமாக செய்யணும். நீங்கள் ஒன்று தீர்மானம் பண்ணணும், நான் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பேன். சொல்லுங்கள், கர்த்தருக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பேன், கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பேன். நேரத்தையும் கொடுக்கணும், உடைய பலத்தையும் கொடுக்கணும், உடைய பணத்தையும் கொடுக்கணும், ஊழியத்துக்கும் கொடுக்கணும். இப்படி பண்ணினீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். எல்லாரும் எழும்பி நின்று பக்கத்தில் உங்கள் கைகளை பிடிச்சிக்கிடுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதியும். ஒரு சின்ன எண்ணெய் போல இருக்குது பாட்டில். சொல்லுங்கள், நிரம்பி வழியட்டும். அவங்களுடைய வேதனைகளை மாற்றுங்க, கடன் பிரச்சனையை மாற்றுங்க, வாழ்க்கையில பிரச்சனைகளை மாற்றுங்க, அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும். ஆமென்.